வீடியோ ஆட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்லைம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக க்ளூ எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு மெயினாக நான் யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி பபிள் கம்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எந்த மாதிரியான பபிள் கம் இருந்தாலும் ஓகே. பூமர்லாம் வந்துட்டு விற்பாங்க இல்லையா, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 இல்லைன்னா ஒரு 5 கூட வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்தது அப்படின்னா நிறைய வாங்கி வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து கொஞ்சம் சென்டர் ஃப்ரெஷ் எடுத்திருக்கேன், தென் கொஞ்சம் கூல் ஃப்ரெஷ் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 சென்டர் ஃப்ரெஷ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். சரி, கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்டர் ஃப்ரெஷ் வாங்க போனப்போ சென்டர் ஃப்ரெஷ் இல்லை, கூல் ஃப்ரெஷ் தான் இருந்தது. ஸோ அதனால் அதுலேயுமே வந்துட்டு ஒரு 10 வாங்கியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஜெல்லி டைப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஜெல்லி டைப்பில் வந்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெல்லி டைப்பில் இருக்கிறது அப்படியே வந்துட்டு நம்ம பிதிக்கி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி பிதிக்கி வந்து எடுக்க முடியல. ஒரு சில சென்டர் ஃப்ரெஷ்ஷில் மட்டும்தான் இந்த மாதிரி லிக்விட் டைப்பில் வந்துட்டு வந்ததை மட்டும் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, நமக்கு அந்த பபிள் கம் மட்டும் தான் தேவை. ஓகேங்களா, ஸோ அந்த பபிள் கம்மை மட்டும் ரெண்டாக வந்து பிச்சு நான் இன்னொரு பவுலில் வந்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி 2 பபிள் கம்ஸுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி பிச்சு வந்து போட்டிருக்கிறேன். சரிங்களா, இந்த ஸ்லைம் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, அந்த ஸ்லைமில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அது உள்ளே இருக்கிற ஜெல்லியை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு தென் இந்த மாதிரி ரெண்டாக வந்து பிச்சு நம்ம ஒரு பவுலில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது வந்துட்டு இந்த மாதிரி 2ஆக பிக்காமலே போட்டிருந்தேன். ஸோ அதையுமே வந்துட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் நான் பிச்சு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பிச்சு விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக வந்து சூடு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாவது சூடு வந்து இருக்கணும். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 15லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து நம்ம விட்டுக்கலாம். இதோட கலர், அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த சுகர்லாம் இருக்கும் இல்லையா, இனிப்பு இருக்கும் இல்லையா, அந்த இனிப்பு எல்லாமே வந்துட்டு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஆயிடுச்சு. இந்த தண்ணியோட கலரே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கூல் ஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கலந்த மாதிரி இருந்தது இல்லையா, அந்த கூல் ஃப்ரெஷ் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே மட்டும் ப்ளூ கலரில் அப்படியே வந்து இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம கையில் வந்து அப்படி பிசைஞ்சு கொடுக்க அந்த கலருமே வந்து போயிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, மொத்தமாக அதை அப்படியே சேர்த்து வந்து நான் ஒன்றா இந்த மாதிரி ரவுண்டாக வந்து பிடிச்சிட்டு இதை நம்ம இப்போ ஸ்லைம் மாதிரி வந்துட்டு விளையாண்டுக்க போகிறோம். அப்பப்போ தண்ணி வந்து தொட்டுக்கலாம். ஏன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்க அந்த சுகர் வந்துட்டு இன்னும் போகலை, அந்த இனிப்பு வந்து இன்னும் போகலை இல்லையா. ஸோ அதனால் தண்ணியில் வந்து இந்த மாதிரி தொட்டே வந்துட்டு ஸ்லைம் மாதிரி நீங்கள் விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். விளையாட ரொம்ப நல்லாவே ஸ்லைம் மாதிரி வந்துட்டு மாறிடும். இதில் ஒரே ஒரு மைனஸ் வந்து இருக்குது. நம்ம தண்ணியில் வந்துட்டு முக்காமல் நம்ம கையில் வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா அப்படி கெட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை வந்து மறுபடியும் அப்படியே சாஃப்டனாக வந்துட்டு மாற்றுறதுக்கு இன்னொரு வழியுமே இருக்குது. நான் அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக வந்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லைம் மாதிரி மாறிட்டே வருதுங்க. மறுபடியும் நான் தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி பண்ண அதுக்குள்ளே இருக்கிற அந்த சுகர் சிரப் எல்லாமே வந்துட்டு போயிருச்சு. நார்மல் ஸ்லைம் மட்டும் நமக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ஸ்லைம் மாதிரி வந்துட்டு மாறிடுச்சு. நான் ரொம்ப நேரம் வந்து கையிலேயே இந்த மாதிரி வச்சு வந்துட்டு விளையாண்டுட்ருக்கேன். ஸோ அதனால் இது வந்து கெட்டியாகிட்டே வந்துட்டுருக்கு. அதையும் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சுகர்லாம் வந்துட்டு இந்த பபிள் கம்மில் இருந்தது இல்லையா, அது எல்லாம் போகாமல் இருந்தது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்லைம் வந்துட்டு வராதுங்க. போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்லைம் மாதிரி நம்ம விளையாடும் போது இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நமக்கு இருக்கும். அண்ட் இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு 1 மந்த்துக்கு மேலேயே வந்துட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கையிலேயே வச்சுருந்ததுனால ரொம்ப கெட்டியாயிருச்சு இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டரை எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளே இந்த ஸ்லைமை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து இதுக்கு உள்ளே விட்டுட்டு நீங்கள் எடுத்து விளையாண்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா சாஃப்டனாக வந்துட்டு மாறி இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும்தான் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து வச்சுருந்தேன் இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. இதே மாதிரியே நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் எப்போ வந்து எடுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ரொம்ப டைட்டனாக இருக்குது, ரொம்ப வந்து கெட்டியாயிடுச்சு, க்ளே மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணிக்குள்ளே இந்த
ஸ்லைமை வந்து உள்ளுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நார்மல் ஸ்லைம் மாதிரி வந்துட்டு மாறிக்கும். ஓகேங்களா? ஒரு வாட்டியும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் க்ரீன் அக்ரிலிக் பெயிண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து போஸ்டர் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போஸ்டர் கலரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்லைம் கெட்டியாயிடுச்சு அப்படின்னா தண்ணிக்குள்ளே முக்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போடும்போது போஸ்டர் கலர் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அக்ரிலிக் கலர் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட போஸ்டர் கலர் தான் இருக்குது, அதுதான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் வந்துட்டு முக்கி அதை சாஃப்டன் வந்து பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆயில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக வந்துட்டு இந்த ஸ்லைமில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படி விளையாண்டு கொடுக்க உங்களுக்கு வந்து சாஃப்டன் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ நல்லா வந்து இந்த கலரோடு எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த தண்ணிக்குள்ளே இப்போ இந்த ஸ்லைம் வந்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கலர் வந்து சுத்தமாக போகவே போகாது. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்லைம் மட்டும் வெளியில் எடுக்கிறேன். இந்த தண்ணி பாருங்கள் அதே கலரில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கலர் வந்துட்டு சுத்தமாக போகாது. அதுக்காக தான் இப்போ நான் போட்டு காமிச்சேன். அவ்வளோதான், சூப்பராக நம்ம ஸ்லைம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களுமே வந்துட்டு இதே மாதிரி ஸ்லைம் ரெடி பண்ணீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு mombeautyarts2019@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பினா கிராஃப்ட் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ் இதெல்லாமே வந்துட்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அக்கா, நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீட்லேயே நெயில் பாலிஷ் செய்கிறது எப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, அதை நான் பண்ணி பார்த்தேன். சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஐ எம் ஆல்வேஸ் சப்போர்ட் மாம் பியூட்டி. தேங்க்யூ அக்கா. பை. கவிப்ரியா. நான் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர். நீங்கள் செஞ்ச ஹோம்மேட் பீட்ஸை நானும் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். அவங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நான் வந்து சிவலிங்கம் வீட்லேயே செஞ்சு பார்த்தேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் அண்ட் என் மகள் தருணி. தேங்க்யூ அக்கா. நீங்கள் பண்ணுற எல்லா கிராஃப்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதெல்லாம் பண்ணி வச்சேன். நான் இன்றைக்கி தான் எப்படி மெயில் அனுப்பணும், நான் அந்த வீடியோவை நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அதனால ட்ரை பண்ணேன். சப்போர்ட் மாம் பியூட்டி சேனல். தேங்க்யூ அக்கா. அக்கா, இன்னைக்கு வந்து நான் அவங்களுடைய ஏர்ட்ரைக்கில் பார்த்து செஞ்சேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, என் பேர் பவித்ரா. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பான்ச்சை வச்சு ஒரு ரோபோட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குது. துளி துளி ஓடுது. தேங்க்யூ அக்கா. எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள் பவித்ரா.